வீடுன்னு இருந்தால் சில ஜீவராசிகள் நம்ம வீட்டுக்குள்ளே வருது அப்படின்னு சொன்னால், எந்த ஜீவராசிகள் நம்ம வீட்டுக்குள்ளே வருதோ அந்த ஜீவராசிகள் நம்ம வீட்டினுடைய சூழ்நிலையை நமக்கு உணர்த்துதுன்னு அர்த்தம். வௌவால் வருதா, வீட்டை வந்து கொஞ்சம் பழமையாக இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் மாற்றுங்க, வெள்ளை அடிங்க, ஒட்டடை அடிங்க, உடஞ்சி போனது நெஞ்சு போனதெல்லாம் மாற்றுங்க, பூசு வேலையெல்லாம் பாருங்கன்னு அர்த்தம். காக்கா வருதா, பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாம் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். பூரான் வருதா, குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம சரியா செய்யணும் அப்படின்னு அர்த்தம். அடுத்த குழந்தைய நாம பிரிச்சு பார்க்கக்கூடாது அப்படின்னு அர்த்தம். பூரான் உள்ள வருது அப்படின்னா எந்த குழந்தையும் பிரிச்சு பார்க்காதீங்க அப்படின்னு அர்த்தம். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. எறும்புகள் வருதா, சொந்தக்காரங்க கிட்ட நண்பர்கள் கிட்ட எல்லாம் விட்டு கொடுத்து போங்க அப்படின்னு அர்த்தம். ஆந்தை வருதா, வீட்டில் நல்ல ஒரு சூழல் உண்டாகிறதுக்கான நிறைய நல்ல விஷயங்களை பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். பூனை வருதா, நம்ம வீட்டில் ஏதோ ஒரு தேவையில்லாத அதிர்வலை இருக்குது, அதை வந்து நாம் சரி பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். நாய் வருதா, நம்ம பூஜையில் ஏதாவது குறைகள் இருந்தால் அதை வந்து நம்ம சரி பண்ணணும்னு அர்த்தம். இப்படி நிறைய விஷயங்கள் நமக்கு இந்த ஜீவராசிகள் நமக்கு சொல்லுங்க. இது உண்மை.